guys, இன்னைக்கு Eclipse IDE எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Google சர்ச் இன்ஜின்ல Eclipse IDE டவுன்லோட்னு கொடுக்கிறேன். ஓபன் ஆகக்கூடிய லிங்க்ல eclipse.org என்ற இந்த லிங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் 64-bit வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுக்கிறேன். இப்ப Eclipse Installer அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நான் பிரவுசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Eclipse IDE டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓபன் ஃபோல்டர் கொடுக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் மேல ரைட் கிளிக் கொடுத்து ரன் as administrator கொடுக்கிறேன். ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு Eclipse IDE வெர்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜாவா டெவலப்பரா இருந்தா இந்த வெர்ஷனையும், என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பருக்கு இதுவும், C++ டெவலப்பர்ஸ் இந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜாவா JDK இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஃபோல்டர் இங்க காட்டுது. ஜாவா JDK இன்ஸ்டால் பண்ணாதவங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் Eclipse IDE இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி JEE, அதாவது இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ற வெர்ஷன் வந்து ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன்றதுனால JEE காட்டுது. அந்த ஃபைலுக்கான லொகேஷனு டெப்ல டிஃபால்ட்டா காட்டுது. அதை நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்றதுனால நான் அப்படியே இன்ஸ்டால் கொடுக்குறேன். அக்செப்ட் நவ் கொடுக்கிறேன். என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோன்றதுனால இன்ஸ்டால் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அடுத்து ரிமெம்பர் சாய்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுக்கிறேன். Do you trust this certificate இந்த ஆப்ஷன்ஸ்ல செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிறேன். மூணு செக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு அக்செப்ட் செலக்டட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. இப்போ லான்ச் கொடுக்குறேன். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கான ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. டிஃபால்ட்டா அது ஒரு ஃபோல்டரு செலக்ட் பண்ணிருக்கு. அது இல்லாம நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌஸ் கொடுத்து என்னோட டி டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட எல்லா ப்ராஜெக்டும் அந்த ஃபோல்டர்ல சேவ் ஆகணுன்றதுக்காக யூஸ் திஸ் ஆஸ் த டிஃபால்ட் அண்ட் டு நாட் ஆஸ்க் அகைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லான்ச் கொடுக்கிறேன். IDE வெல்கம் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இந்த பேஜ் நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமைஸ் பண்ணலாம். இதே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன்.
Eclipse IDE ஓபன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு Eclipse IDEல ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷனை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.